தென்னிந்திய திரையுலக மொத்தமாக கவலையில் ஆழ்த்திருக்கு ஏகம் சரவணன் அவர்களின் மறைவு. நேற்று, அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி தான் தனது 86வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்காரு. இப்படி இருக்கும்போது இன்று, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி அவர் மறைந்தது பலருக்கும் அதிர்ச்சியையும் கவலையையும் அளித்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர் ஏவிஎம் சரவணன். அவரது மறைவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏவிஎம் சரவணனை நினச்சி சூப்பர் ஸ்டார் பெரும் துக்கத்தில் இருக்கார். தனது பட ப்ரமோஷன் ஒன்றில் சூப்பர் ஸ்டார் பேசும்போது ஏவிஎம் சரவணன் குறித்து பேசுகையில் தமக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்ததே ஏவிஎம் சரவணன் தான் என்று கூறினார். ஏவிஎம் சரவணன் குறித்து ரஜினி பேசுகையில், எனக்கு அப்போது சினிமா வியாபாரங்கள் குறித்து எதுவும் தெரியவில்லை. அப்போது ஏவிஎம் சரவணன் என்பதை என்னை தொடர்ந்து கொண்டு எனது சம்பளம் எவ்வளவு என்று கேட்டார். நான் உடனே 35,000 என்று சொன்னேன். உடனே அதிர்ச்சியான அவர், உனக்கு உன்னோட படம் எப்படி பிஸ்னஸ் செய்கிறது என்று கூட உனக்கு தெரியவில்லையா? உனது படம் பிச்சுக்கிட்டு வசூல் கொட்டிக்கிட்டு இருக்கு, இது தெரியாமல் இருக்கிறேயே என்று கேட்டார். அடுத்த எங்கள் தயாரிப்பில் ஒரு படம் நடி, அந்த படத்திற்கு 1,00,000 சம்பளமாக கொடுக்கிறேன். 1,00,000 வேண்டாம், ராசியாக இருக்காது, 1,10,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிக்கொள் என்று சொன்னார். அப்படி நடித்த படம்தான் முரட்டுக்காலை என்று சூப்பர் ஸ்டார் கூறியிருந்தார். இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு மனதுக்கு மிகவும் நெருக்கமான தயாரிப்பாளர் ஏஎன் சரவணன் மற்றும் அவரது தந்தை ஏவி மெய்யப்பன் செட்டியார். இப்படி இருக்கும்போது ஏவிஎம் சரவணனின் மறைவு என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் கடைசியாக நடித்த படம் சிவாஜி. இந்த படம் மிக பெரும் பிளாக்பஸ்டர் ஹிட் படமாக மாறி வசூலை குவிச்சது. தற்போது ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பில் கோவாவில் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படப்பிடிப்புகளை ரத்து செய்துவிட்டு உடனே சென்னைக்கு வந்து ஏவிஎம் சரவணனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவரது மறைவு தனிப்பட்ட முறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. கதறி அழுதிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தொடர்ந்து சிவகுமார் மற்றும் அவரது மகனான சூர்யா, கூடவே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் ஏவிஎம் சரவணனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. நாமும் நமது சேனல் சார்பாகவும் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம். ஒரு நிமிடம் நீங்கள் அவருக்காக இரங்கல் தெரிவியுங்க.